கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய படிப்பினை, பெரிய ஒரு லெவலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குது. தொழில் நல்லாயிருக்கும், வேலை ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்றாடம் இப்படியே அல்லாடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கே, நிரந்தரமாக ஒன்று கிடைக்காதா? 10 ரூபா சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது ஸ்டாண்டர்டாக அரக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாதம் இவ்வளவு தான் எனக்கு நிரந்தரம் என்கின்ற அமைப்பு எப்போது தான் கிடைக்கும்? இந்த வருஷம் கிடைக்க போதுங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்தே நல்லதாக உணர முடியும். ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட குரு பகவான் ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் 7ஆம் இடத்துலேருந்து இந்த ராசியை பார்ப்பார். அப்போ இந்த வருடத்தின் மிக பெரும்பகுதி நாட்கள் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற சூழல் நல்ல விதமாகவே இருக்க போதுங்க. இதில் ரெட்டிப்பாக ஒரு மாதிரி பலன்கள் நடக்கும். ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருந்தவங்க, வெளி மாநிலத்துக்கு போக முடியாமல் இருந்தாங்க, பூர்வீகத்தில் இருக்க முடியாதுங்க, நான் வேறு இடத்துக்கு போய் பிழைக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் சரியாக இல்லைங்க என்கின்ற மாதிரியாக, இங்கேயா அங்கேயா, இந்த இடத்துலையா அந்த இடத்துலையான்ற மாதிரியாக ஒரு இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆக முடியாமல் இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த ஸ்டாண்டர்டு வரக்கூடிய அருமையான வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டுங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். என்னங்க இப்போ தான் நல்லா இருக்குன்னீங்க, அப்புறம் திருப்பி கடன் வாங்குறேன்றீங்க, இல்லை சரியாக இருக்கா இப்படின்னு டக்குன்னு மனசில் ஒரு பக்குன்னு ஒரு பயம் வந்துடும். உண்மையிலேயே வளர்ச்சிக்கான நல்ல கடன்கள், வீடு வாங்கிறதுக்கான ஹவுசிங் லோன் மாதிரியாக கடனை கட்டக்கூடிய அளவிற்கு வருமானத்தையும் பின்னாடியே குரு பகவான் கொடுப்பார். சனி பகவான் வலுவாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ராசிநாதன் குருவை, சனியை உச்சகுரு வலிப்பற்று பார்க்க போகின்ற காரணத்தினால நல்லவைகளுக்காக, குடும்ப அமைப்புகளுக்காக, நல்லவைகளுக்காக, ஒரு நல்ல தொழில் அமைப்பிற்காக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடன்கள் அமைந்து அந்த கடனையும் கட்டி வட்டியவும் கட்டி ஒரு 4-5 வருஷத்தில் கடனையும் முடிச்சுட்டு ஒரு சொந்தமாக ஒரு வீடு சொந்தமாயிடுச்சு, ஒரு தொழில் சொந்தமாயிடுச்சுன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. உண்மையை சொல்லப்போனால் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டீங்க பாருங்கள், ஜென்மச்சனியின் காரணமாக 2023, 24 சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை. அவிட்டம், சதயம், புரட்டதை ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் ஜென்மச்சனியில் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப உங்களுக்கு இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு வரவே போகிறதில்ல. ஆகவே எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் பிற்பகுதி செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆண் பெண்களால் இதுவரைக்கும் தொல்லைகளை அனுபவித்தவங்க, காதல்னால இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு, காதலிச்சவங்க சரியா இல்லை, கை விட்டுட்டு போயிட்டாங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லது மனைவி என்னை புரிஞ்சுக்கலை, பிரிஞ்சு போய் வெளியிடத்தில் இருக்கிறாங்க, கணவர் என் கண்ட்ரோலில் இல்லை, இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடுமையான எதிர்கால வாழ்க்கை அவ்வளவுதானோ என்கின்ற மாதிரியாக மன அழுத்தத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை இளம்பருவ கும்பராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே நிம்மதியை தரக்கூடிய, எதுவானாலும் சமாளிச்சுக்கலாம், நம்ம பக்கம் கடவுள் இருக்கிறார் என்கின்ற அமைப்பு அருமையாக இந்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2026 சாதிக்கின்ற ஆண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதுக்கு ஏற்றாற் போல